ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஒரு பேனில் 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதித்த உடனே ஏற்கனவே நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை நல்லா வடிகட்டி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். ஜவ்வரிசி நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷமும் குக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். ஊற வச்சதுனால நம்மளுக்கு உடனேவே வந்துடும். ஜவ்வரிசி எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. சேமியா ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக கூட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க்கும் மீதி சர்க்கரை சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போதே நம்மளுக்கு இன்னும் க்ரீமியாக திக்காக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வரும்போதே இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கும் போதே பாயாசம் வாசனையும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஸ் சிரப் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பிங்க் கலரில், லைட் பிங்க் கலரில் இந்த பாயாசம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சிரப் சேர்த்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். மெயினாக கிட்ஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ் எசன்ஸ் சேர்த்த உடனேவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே நம்ம கார்னிஷிங்காக பாதாம் இல்லைன்னா பிஸ்தா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பன்னீர் ரோஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. அதனால் எல்லாருமே செய்யலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இதை நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணுறதோட நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரோஸ் பெட்டல்ஸ் இதை மாதிரி கார்னிஷிங் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல்.